எழுந்தாச்சு காலையில் 6:55 AM. நல்ல கிளைமேட். ஸோ இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திரிபுனித்ராவில் ஹில் பேலஸ் மியூசியம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா வந்துட்டு கொச்சின் ராஜா இருந்த ஒரு பேலஸ் பேலஸை மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் நாங்கள் மினிமம் பார்த்து முடிக்கிறதுக்கு. அதை பார்த்துட்டு மன்ரோ ஐலண்டில் போட்டிங் போகிறேன். இங்கேருந்து மன்ரோ ஐலண்ட் 4 மணி நேரமாக. ஸோ தட் இஸ் த பிளான் டுடே. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ காலைல ஒரு 7 o'clock கிட்ட ஆகுது. 6:55 கரெக்டாக சொல்லலாம். நேற்று நைட்டுலாம் செம்ம மழை அடிச்சு ஊற்றுச்சு. நேற்று நைட்டு 11 மணிக்கும் இதை ஆரம்பித்த மழை காலையில் 5 மணி வரைக்கும் ஓடி இருக்கு. நேற்று நைட்டு ஏதோ பார்ட்டி ஓடி இருக்கு போல். ஸோ அதான் சொன்னேன்ல நேற்று நைட்டு பார்ட்டி வச்சுருந்தாங்கன்ட்டு. ஸோ அதோட செட்டப் இன்னும் பண்ணி வச்சுருக்காங்க. காலைல 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகும்னு இருக்காங்க. என்ன சொன்னாங்க, இடியாப்பமும் வெஜிடபிள் ஸ்டூ இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ இதுதான் இவங்க கொடுக்குற அந்த செட்டப் ஃபார் பர்த்டே, சாரி எனி பார்ட்டிஸ். நான் இருந்த ரூம் தவிர்த்து டீலக்ஸ் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சீ ஃபேஸிங்காக இருக்குது. அண்ட் காலையில் அவங்க நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குங்க. நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலி த ரூம் இஸ் குவைட் குட். நான் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணலை. இன்னைக்கு காலையில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். அண்ட் திஸ் இஸ் த ரெஸ்டாரண்ட் ஏரியா. ஸோ இன்ஹவுஸ் கிச்சன் இருக்குது. 8:30 to 10 AM, 8:30 AM to 10 PM. நேற்று இந்த ஃபங்க்ஷன் இருந்ததுனால இவங்க எனக்கு குக் பண்ணது இவர் கான்சன்ட்ரேட்டிங் ஹியர். ஸோ நான் லூலு மாலில் சாப்பிட்டு வந்துட்டேன். மற்றபடி இது குக் அண்ட் தே கிவ் யூ த டின்னர். இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ ஹைட்டில் தான், இந்த ஒரு சின்ன ஹைட்டில் தான் வந்துட்டு திரிபுனித்ராவில் ஹில் பேலஸ் மியூசியம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ட்ரி ஆகணுன்னா வந்துட்டு காரே ஃபுல் லெங்த் வரும் இங்கே மேலே வரைக்கும். ஸோ இதுதான் அந்த பேலஸ் மியூசியம். ஸோ என்ட்ரி டிக்கெட்டு பர் அடல்ட் 50 ரூபா, காருக்கு 30 ரூபா, அண்ட் மொபைல் கேமராவுக்கு வந்துட்டு 10 ரூபா என்ட்ரி டிக்கெட்டாக. ஸோ டெம்போ பார்த்தீங்கன்னா கீழே நிறுத்தியிருக்காங்க. அவங்க வரக்கூடாதா என்னன்னு தெரியலை, பட் ஸ்டில் கீழே நிறுத்தியிருக்காங்க. பட் லைட் வெஹிக்கல்ஸ் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு காரோட தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ என்ட்ரி ஆகிட்டு பார்க்கணும். ஸோ இங்கே தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். சின்னதாக ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அப்பேரண்ட்லி கொச்சின் ராஜா வந்துட்டு இங்கேருந்து தான் பேலஸில் ஆட்சி பண்ணாராம். ஸோ அண்ட் மோர் ஓவர் மணி சித்திரத்தழு படம் வந்துட்டு இங்கே தான் ஷூட்டிங் நடந்துச்சு அப்படின்றாங்க. அதை தான் நம்ம தமிழில் சந்திரமுகி அப்படின்னு ரீமேக் ஆச்சு. ஹிந்திலையும் பூல் புலையா சீரீஸாக போச்சு. ஸோ இங்கே ஒரு சின்ன கார்டன் ஏரியா. அண்ட் இங்கே வந்துட்டு க்ளோக் ரூம் பக்கத்தில் தான் இருக்கேன். இங்கே செருப்புலாம் வந்துட்டு அங்கே அவுத்து வச்சுட்டு வந்துடணுமா, செருப்பு போட்டுட்டு போகக்கூடாதுன்றாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானால் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுற ஒரு ஹெரிட்டேஜ் சென்டராக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இது. ஸோ அதனால் க்ளீன் மெயின்டெனன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு எஃபர்ட்டும் எடுத்துகிட்ருக்காங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்போ அங்கே ஸ்கல்ப்சர் கேலரின்னு ஒன்று இருக்குது, அங்கே போகணும். இது வந்துட்டு மகாவிஷ்ணு சிலையாக 19வது செஞ்சுரியில் சேர்த்தலா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் பண்ண சிலை அப்படின்றாங்க. இது அப்படியே உள்ள போனால் நிறைய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்குது, நிறைய சூப்பராக தான் இருக்குது. ஆக்சுவலி ஏதோ ஹீரோ ஸ்டோனா. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக மெயின் மியூசியம் தான் வந்திருக்கணும். பட் பக்கத்தில் பின்னாடி மியூசியம் போயிட்டு அதுக்கப்புறம் மெயின் மியூசியம்க்கு வந்துட்டுருக்கேன்.
ஸோ இங்கே வந்துட்டு அந்த மோகினி ஆட்டம், கதகளி ஆட்டம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி இருக்குது, அண்ட் இங்கே இருக்கிற வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸ் என்னென்ன, அப்புறம் இங்கே வரைஞ்சிருக்கிற இந்த மியூரல்ஸ்லாம் எப்படி இருக்கும், அண்ட் இங்கே ஆர்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள எல்லா மியூசியமையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன் நான். செம பெருசாக தாங்க இருக்குது. இதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது கதர் நர்த்தனம், இது புலி நர்த்தனம், இது வந்துட்டு பரிச்ச முத்துக்களி, இது கொல்களின்றாங்க, அது கோலாட்டம் மாதிரி. இதெல்லாம் இங்கே ஃபோக் டான்சஸ் ஆஃப் கேரளா. அப்புறம் கலரி பற்றி போட்டிருக்காங்க, கொடுங்கல்லூர் கலரின்னு ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நல்லாயிருக்கு. மலையாளம் லிட்ரேச்சர் பற்றி, இங்கே இருக்கிற மியூசிக், பஞ்சரி மேளம், அதை பற்றி தான் போட்டிருக்காங்க. அண்ட் தி எவல்யூஷன் ஆஃப் கேரளா ஜேர்னலிசம். அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு 2 மியூரல் பெயிண்டிங்ஸ் இங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இது வந்துட்டு இந்த ஃபுல் பேலஸோட ஸ்கல்ப்சர். இது இப்படி தான் இங்கே பேலஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குதுங்க அந்த இது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே டிஃப்ரெண்ட் அந்த விளக்கு, மணி, அந்த சாமிக்கு பூஜை பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு அந்த யானைக்கு மேலே அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இங்கெல்லாம் கேரளாலலாம் வந்துட்டு யானைக்கு மேலே வச்சுட்டு போவாங்க இப்போ ப்ரொசஷன் பொழுது. ஸோ அது இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இட் இஸ் ப்ரொசஷன் எப்படி போகும்னு காமிச்சிட்ருக்காங்க. டிஸ்பிளே போய்கிட்டு இருக்கு. உள்ளே என்ட்ரானே ஆக்சுவலாக இந்த மியூசியம்குள்ளே தான் வந்திருப்பீங்க நீங்கள். ஸோ என்டர் ஆகிட்டு ஃபஸ்ட் இங்கே உள்ளே வந்து டிக்கெட்டை காமிச்சிட்டு மேலே வந்துடுவீங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வர வியூ. அண்ட் இங்கே வந்துட்டு இது ப்ரீஃபிங் ஏரியான்னு வச்சுருக்காங்க. இங்கே வீடியோ இல்லைன்றாங்க உள்ளே, ஸோ வெளிலேருந்து காட்டுறேன். பட் ஃபோட்டோஸ் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். அடுத்த ஸ்னாப்ஸ் வந்துட்டு ஃபோட்டோஸ். சீக்ரெட் பாக்ஸ். பாலியம் சத்தியாகிரகான்னு சொல்லிட்டு பாலியமரோட லோவர் காஸ்ட் மக்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1947-48 ஏதோ ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு போல், ப்ரொட்டஸ்ட் மாதிரி. அது பிகே வர்மா, சிஆர் வர்மான்ட்டு 2 பேர் தான் எடுத்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இங்கே வந்துட்டு பாலியம் சத்தியாகிரகா அப்படின்னு எழுதியிருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு சோஷியலிஸ்ட் கம்யூனாலஜிஸ்ட் ஐடியா இருக்கிற ஒரு ராஜ பரம்பரை சேர்ந்தவங்களாம். ஃபர்ஸ்ட் டைம் மக்களே சேர்ந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொச்சினில் ஆரம்பிச்சிருக்காங்க. 1941 ஃபர்ஸ்ட் பார்ட்டி வந்திருக்கு. அண்ட் இங்கே தான் எடுத்திருக்காங்களா.
கொச்சின், ட்ரவன்கோர்லாம் ஒன்றா சேர்க்கணும்னு சொல்லி இங்கேருந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட், princely state to join India without any questions or rules was கொச்சின். யூனியன் ட்ராவன்கோர் ஆஃப் கொச்சின் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கு. எதுவும் டிமாண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு காமிச்சது வெறும் கிளிம்சஸ் மட்டும்தான். பட் ஆக்சுவலி பேலஸ் வந்துட்டு இட்ஸ் நட ஜாஸ்தி உள்ளுக்குள்ளே. ஸோ வரவங்க வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். இட்ஸ் குட்.